வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் எப்பயுமே இந்தியா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல செய்தியோடு ஆரம்பிப்போம். பிஎஸ்சி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 75,000 பாயிண்ட்ஸ் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் 354 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன லெவல் 75,038. பியூட்டிஃபுல். 45 வருஷம் 1979 அந்த சென்செக்ஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு தனிநபர், அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ பண்ணலாம். ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ சென்செக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நிஃப்டி எப்படி என்எஸ்சிக்கு சொந்தமோ சென்செக்ஸ் பிஎஸ்சிக்கு சொந்தம் கிடையாது. அது தனிநபரோட காப்பிரைட்ஸை வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தனி வீடியோ நம்ம பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. சென்செக்ஸ்ன்றது டாப் 30 ஸ்டாக்ஸ். என்எஸ்சியில் நிஃப்டின்றது டாப் 50 ஸ்டாக்ஸ். சரி, சென்செக்ஸ் 1979 ஆரம்பிச்சாங்க 100 பாயிண்ட்ஸ்ல. இன்னைக்கு 75,000 பாயிண்ட்ஸ். 45 இயர்ஸ்ல சிஏஜிஆர் ஆஃப் 13.8%. நினைச்சு பாருங்களா, 45 இயர்ஸ்ல 13.8% சிஏஜிஆர்ன்றது பெரிய விஷயம். 10,000 ரூபா நீங்க 1979 நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு 33,60,488 ரூபா. ரைட், 336 டைம்ஸ். அது எக்ஸ்னோ நம்ம 336x growth 45 இயர்ஸ்ல. பெரிய விஷயம். நம்ம இன்னொன்று விதத்துலையும் சொல்லலாம். நான் 10,000 ரூபா அன்னைக்கு லேண்ட் வாங்கியிருந்தா இன்னைக்கு 4 கோடி 2 கோடிக்கு இருந்திருக்கலாம். பட் லிக்விடிட்டி இருந்திருக்காது. இது வெறும் சிஏஜிஆர் ஆஃப் இதுல டிவிடெண்ட்ஸ் அதோட ஜாஸ்தியா இருந்திருக்கும். சரி, அடுத்த செய்தி. இதுவும் சூப்பர் டூப்பர் நியூஸ். ரெக்கார்ட் எஸ்ஐபி, ரைட், மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி மார்ச் மாசத்துக்கு எஸ்ஐபி 19,270 ரூபா. பெரிய விஷயம். நினைச்சு பாருங்களேன். எஃப்ஐஐஸ் மாசம் 2,000 10,000 20,000 ஊறிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க மாசம் ஆல்மோஸ்ட் 20,000 கோடி வந்துருச்சு. 19,270 crores இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு எஸ்ஐபி மூலமா. ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் மாசத்துல மந்த் ஆன் மந்த் டீக்ரோத் ஆயிருக்கு. 16% ட்ராப் ஆயிருக்கு. 22,691 crores ட்ராப் ஆயிருக்கு. நம்ம தலைவர் இருக்காரு தெரியுமா, சிபி சேர்மன். அந்த அம்மா பண்ண கலாட்டால இதுல பபுள் இருக்கு, ஃப்ரோத் இருக்கு சொன்ன கலாட்டால நிறைய பேர் ஃபண்டை உருவுனாங்க. மெயின்லி ஃப்ரம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். தட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் நம்ம ஸ்டெடியா அப்சைட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிறைய கண்ட்ரிஸ் ரிசெஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம growth நோக்கி போயிட்டு இருக்கோம். 2024 இந்தியாவில் ரிசெஷன் வரதுக்கு 0% சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இது மாதிரி உலகத்துல வேற எந்த நாடுமே கிடையாது. இதுக்கு அடுத்த செய்தி ராம்கோ சிஸ்டம்ஸ். ராம்கோ சிஸ்டம் ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு. இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. காரணம், அவங்க கொரியன் ஏர் கூட ஒரு $multi-million மல்டி இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட இன்ஜின் மெயின்டெனன்ஸ் காம்ப்ளெக்ஸை ஆட்டோமேஷன்ஸ் பண்றதுல. எத்தனை பேத்துக்கு தெரியும் ராம்கோ சிஸ்டம்ஸ்? ராம்கோ சிஸ்டமோட மார்ஷல்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எப்படி சாப் இஆர்பியில பயங்கர ஃபேமஸோ, உலகத்துல எந்த ஐடி கை வேணா கேளுங்களேன், சாப் சாப் சாப்னுவாங்க. இஆர்பி, ஓகே, இஆர்பி சாஃப்ட்வேர். சுத்தி வளைச்சு பார்த்தா நம்ம கணக்கு எழுதுற வேலை தான் அது. உலகத்திலேயே பெஸ்ட் இஆர்பி சாஃப்ட்வேர் ராம்கோ சிஸ்டம் மார்ஷல். நிறைய பேத்துக்கு இது தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அது ஜென்ரலைஸ்டா பண்ணாத ஒரு கஸ்டமருக்கோசரம் பண்ணாங்க. போயிங்கோட இஆர்பி, கம்ப்ளீட் இஆர்பி இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. போயிங் ஒரே ஒரு கம்பெனி தான். அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த மார்ஷல்ன்ற அந்த சாஃப்ட்வேர் மற்ற கம்பெனிஸ்க்கு பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தப்பு வந்துச்சு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும் போதும் இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்படிதான் எங்களுக்கும் ராம்கோ சிஸ்டமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. அந்த டேட்டாஸ் எல்லாமே நாங்க இமிகிரேட் பண்ணி கொடுத்தோம். அதானே எங்க மெயின் தொழிலா இருந்துச்சு. எனிவே, ஸோ இப்படிதான் எங்களுக்கும் ராம்கோ சிஸ்டமுக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. இன்னைக்கு ராம்கோ சிஸ்டம் வெரி ஹாப்பி. மார்ஷல் அந்த சாஃப்ட்வேரை
ப்ராபப்ளி அந்த கொரியன் ஏருக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததும் ஒரு சூப்பர் டூப்பர் செய்தி. அவென்யூ சூப்பர் மார்க்கெட், நம்ம டிமார்ட் இருக்குல்ல, அவங்களுது 52 வீக் நியூ ஹை. நல்ல விஷயம். அண்ட் இவங்க வந்து பெங்களூர்ல வந்து ஒரு புது ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, இவங்க வந்து 20% இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ கொடுத்துருக்குறாங்க. 12,393 rupees க்ரோர்ஸ், ரைட்? இது வந்து ஃபைனல் குவார்டருக்கான ரிசல்ட். ஃபைனல் குவார்டர்ல வந்து 12,400 கோடி லாபம்னு சொன்னால், மொத்தமா எடுத்துங்களா ஆல்மோஸ்ட் 50,000 கோடி லாபத்துல நிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து லெமன் ட்ரீ, ரைட்? இவங்க வந்து உங்களுக்கு தெரியும், செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேபாளில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு. நேபாளில் வந்து ஒரு 102 ரூம்ஸ் அண்ட் சூட்ஸோட ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். வேதாந்தா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தோம். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கணும். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் பார்க்குறேன், வித் ரெஃபரன்ஸ் டு பழைய டேட்டாஸ் வச்சுக்கிட்டு. வேதாந்தா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, CLSA அந்த ரிசர்ச் ஃபார்ம் வந்து சொல்லியிருக்கு, இன்னமும் ஒரு 15% அப்சைடு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் சொல்லட்டும்ப்பா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் அப்சைடு வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குன்னு. அடுத்தது அனில் அம்பானி. ஒரு சைடு அப்படியே ஏறுற மாதிரி வராரு, டமார்னு விழுவுறாரு, மறுபடியும் ஏறுற மாதிரி வராரு, டமார்னு விழுந்துட்டு இருக்காரு. தலைவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு செட்பேக். சுப்ரீம் கோர்ட் டெல்லி மெட்ரோவுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த காசுலாம் வந்து அனில் அம்பானி கொடுக்க வேணாம், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 8,000 கோடி வந்திருந்தால் தலைவர் வந்து ஓரளவுக்கு ஏஞ்சி உட்காந்துருப்பாரு. பார்க்கலாமே அடுத்த அப்பீல் எப்படி போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து டாடா கெமிக்கல். டாடா கெமிக்கல் வந்து 2.7% அப்பு, 69% அப்பு, ரைட்? ஏன்னு சொன்னால் சோடா ஆஷ், ரைட்? அதான் வந்து இவங்களோட மெயின் ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட். அது வந்து இன்னைக்கு வந்து நியூ ரெக்கார்ட் ஹைக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால கம்பெனியோட ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்ல. அடுத்தது வந்து ரொம்ப நல்ல செய்தி. இது எப்படி சொல்றதுன்றது தெரியல. ஏற்கனவே டெஸ்லா வந்து ஒரு ஜாம்பவான், இந்த சைடு ரிலையன்ஸ் வந்து ஒரு ஜாம்பவான். டெஸ்லா வந்து ஏன் ரிலையன்ஸ்ட வந்து அப்பா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் லைன் செட் பண்ணி கொடுன்னு சொல்றாங்கன்றது தெரியாது. ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர். நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்களேன். டெஸ்லா ஓனரும் வந்து எப்பயுமே நியூவா வந்து வெஞ்சர் பண்ணுவார், யாருமே எதிர்பார்க்காத லெவல்ல திங்க் பண்ணுவாரு, பார்க்காத ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வருவாரு, அண்ட் ஸ்கேல் அந்த மாதிரி ஸ்கேல்ல பண்ணுவாரு. ரிலையன்ஸும் அதே மாதிரிதான். அவங்க வந்து எப்பயுமே வந்து ரேட்டை வந்து பயங்கர, அதாவது கஞ்ச பிஸ்னாரி தன்னன்றது வேற, சுருக்கமா பண்றதுன்றது வேற. அவங்க வந்து ரேட் கால்குலேஷன்ல அவ்வளோ பக்காவா பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரிலையன்ஸோட 2017 கேபெக்ஸ் டபுள் பண்ணாங்க. 2009 இருந்து 2017 வரைக்கும் அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. அந்த கேபெக்ஸ் வந்து அப்படியே டபுள் பண்ணாங்க. முதல்ல 100 லிட்டர்னா அப்படியே 200 லிட்டர் ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க கேபெக்ஸ் டபுள் பண்ணாங்க. அந்த ஃபேக்டரி போட்ட ரேட் வந்து உலகத்துல இதான் சீப்பஸ்ட். நினைச்சு பாருங்க, ரிஃபைனரியில உலகத்திலேயே இது மாதிரி கேபெக்ஸ்ல வந்து இதுதான் சீப்பஸ்ட். ஒன்று. ரெண்டாவது வந்து உலகத்துல 100 ரூபா ஆகுதுன்னு சொன்னால் இவங்க 70 ரூபால கட்டி முடிச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டா வந்து ப்ரைசிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. செத்தாங்க இவங்கள்ட்ட கான்ட்ராக்டர்ஸ் வேலை பண்ணவங்களாம். எனிவே, ரிலையன்ஸும் டெஸ்லாவும் கை கோக்குறாங்க ஃபார் இவி வெஹிக்கல்ஸ்க்கு. பேச்சுவார்த்தை தான் இது, வந்து அப்படியே கசமுசான்னு வந்திருக்கு. ஹிந்து பிஸ்னஸ் லைன்ல மட்டும் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதை வந்து ரெண்டு பேருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஜென்சோல் இன்ஜினியரிங் அவங்க வந்து 1783 கோடிக்கு வந்து என்கிட்ட ஆர்டர் புக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த 12 மாசத்துல. அதுக்கு அடுத்தது வந்து ரிலையன்ஸோட ஒரு செய்தி. இது ரொம்ப நாளா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து எல்என்டி, இன்னொன்று வந்து வெல்ஸ்பேன் எனர்ஜிஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்னும் 2 கம்பெனி இருக்கு, ஒன்று அதானி குரூப், ஒன்று இன்னொன்று வந்து இந்தியன் ஆயில், ரைட்? இது இல்லாத டாடா குரூப்பும் வந்து ஒரு சைடில் வந்து பிளானிங் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு? ஹைட்ரஜன், ரைட்? கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்.
கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா அடிக்கிற வேகத்துல வந்து என்ன ஆகுதுனால் அடுத்த 6 வருஷம் 7 வருஷத்துல வந்து இந்தியா வந்து எனர்ஜி இம்போர்ட்டரா இருந்தாங்க. வில் பிகம் எனர்ஜி எக்ஸ்போர்ட்டர். நினைச்சு பாருங்களேன், நம்ம வந்து இன்னும் ரியல் பொட்டென்ஷியல் க்ரோத்துக்கு வரல, ரைட்? இப்பதான் வந்து அப்படி 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 துளிர் விட்டுருக்கு. அந்த துளிர் விட்டதுக்கே நம்ம வந்து வருஷத்துக்கு $155 பில்லியன் வந்து ஆயில் மட்டும் இம்போர்ட் பண்றோம். இது இல்லாத கோல் தனியா இருக்கு, எல்என்ஜி தனியா இருக்கு, கேஸ் தனியா இருக்கு, ரைட்? எல்லாம் சேர்த்தா க்ளோஸ் டு அபவுட் $250 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த $250 பில்லியன் ரெண்டு விஷயம் யோசனை பண்ணி பாருங்களா. க்ரோத் விட்டுருங்க, இது டீக்ரோத் ஆச்சுன்னா ஒரு 100 பில்லியன் ஆயிடுச்சுன்னா அந்த 150 பில்லியன் பிளஸ் இந்த எக்ஸ்பான்ஷன், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல மேபி ஒரு 500 பில்லியனுக்கு வந்து பில்லு வந்திருக்கும். இது எல்லாம் சேவிங்ஸ் ஆச்சுன்னா நம்ம எந்த ஊர்ல இருப்போம்னு நினைச்சு பாருங்களேன். அடுத்த துபாய் இல்லை அடுத்த சவுதி அரேபியா இந்தியாவை தான் இருக்கும். எனிவே, நல்ல விஷயம். இதை வந்து லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பெரிய விஷயம். இண்டிகோ, ரைட்? இவங்களும் வந்து அடுத்த ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் நம்பர் 3 தாங்க. நரேந்திர மோடி வந்து சொன்னாரு நம்ம வந்து நம்பர் 3 எக்கானமியா இருப்போம்னு. இண்டிகோ இன்னைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நாங்க வேர்ல்ட்ஸ் நம்பர் 3 ஏர்லைன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் ஏறி இருந்துச்சு. மொத்தமா லாஸ்ட் 1 மந்த்தா 22% ஏறி இருந்துச்சு. 1,46,000 கோடி, $17.5 பில்லியன் நெட்வொர்த், ரைட்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆயிடுச்சு. சந்தோஷம். அடுத்தது வந்து ஐஆர்பி இன்ஃப்ரா சிஎஃப்ஓ, ரைட், சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த 2 வருஷத்துல எங்கள்கிட்ட 10,000 கோடிக்கான ஆர்டர்ஸ் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ரைட் 10ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 6 மணிக்கு வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு. நைட்டு தலைவர் பேசுறாரு 11:30 மணிக்கு. பார்க்கலாமே அவர் என்ன சொல்றாருன்றது பார்க்கலாம். யூஎஸோட போன மாசத்துக்கான ஒரு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் விடுவாங்க. அதுல வந்து சில டேட்டாஸ்லாம் இருக்கும், பார்க்கலாமே. நாளைக்கு ரம்ஜானை ஒட்டி மார்க்கெட் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் பத்தி நம்ம செய்தி போட போறது கிடையாது. நிறைய பேர் வந்து நம்மளோட ட்ரைனிங் பத்தி வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோஸ் வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துடலான்னு இருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு வந்து மார்க்கெட் பத்தி டேட்டா இருக்காது. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்கும் வித் சார்ட்டோட. நம்மள நிறைய சார்ட் ஷேர் பண்ணலான்றது பிளான் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமா நிறைய சார்ட்டோட, நிறைய ப்ரோ ஆக்டிவோட நம்ம வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ மீட்டிங்ல கொடுத்த 3 ஸ்டாக்கு 17th February இன்னைக்கு பெட்ரோநெட் கொடுத்துருந்தோம் 277, டார்கெட் வந்து 305 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, 10% அப். ஆல்மோஸ்ட் 1.5 மாசத்துல வந்து 10%ன்றது நல்ல ரேட்டு தானே. அடுத்தது வந்து பிஏஎஸ்எஃப் 16th Decemberல வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 3082ல, டார்கெட் நம்ம வந்து 3700 நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 3713, 20% சிஏஜிஆர். 4 மாசத்துல 20% சிஏஜிஆர் இஸ் அ குட் சிஏஜிஆர். அடுத்தது வந்து சேல் வந்து நம்ம யூடியூப்லயும் நிறைய பேசினா, ஜோஹோலயும் நிறைய பேசியிருந்தேன். மார்ச் 16th கொடுத்துருந்தோம், ஹார்ட்லி 1 மாசம் கூட ஆகல. 28% சிஏஜிஆர். 121ல நம்ம கொடுத்துருந்தோம் ஃபார் எ டார்கெட் ஆஃப் 155. இது எல்லாமே வந்து வேவ் 5, எலியட்ஸ் வேவ்ல வந்து வேவ் 3 போய் வேவ் 4 கரெக்ஷன் வந்து வேவ் 5. இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா போயிருந்துச்சு. இது இல்லாத பெல் பத்தியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எனிவே, அது வந்து இன்னும் நம்ம வந்து இதுல கொடுக்கல. இது இல்லாத யூடியூப்ல வந்து யுனைடெட் ஸ்பிரிட் அது வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 1099. எப்போ கொடுத்துருந்தோம்? April 10th. நம்ம வந்து இன்னைக்கு டார்கெட் வந்திருக்கு. நவம்பர் மாசத்துல கொடுத்தது ஆல்மோஸ்ட் 9% அப். இது வந்து ஒரு பெரிய டார்கெட்ன்றது நம்ம சொல்ல முடியாது. 5 மாசத்துல வந்து 9%ன்றது எக்ஸப்ட் பண்ண முடியாத ஒரு டேர்ம்ஸ் எங்க ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ டெஃபினட்டா, ஆனால் இன்னைக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. எனிவே, மிக விரைவில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மீண்டும் யூடியூப்ல ஷேர் ஆகும் அண்ட் பேசலாமே, ரைட்? உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.